பேக் பண்ணி முடிச்சிட்டேன். மணி இப்போ 3:30 ஆகுது. 5:15 வந்து நம்ம ட்ரெயின். 4 o'clock நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கே வந்து உங்களுக்கு இன்ட்ரோ தரேன். இப்போயே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு. SMVT ரயில்வே ஸ்டேஷன், அதாவது சார் எம் விஸ்வேஸ்வரய்யா ரயில்வே ஸ்டேஷன். இந்த மாதிரி ரயில் கோச் ரெஸ்டாரண்ட் நீங்கள் நம்ம சென்னை சென்ட்ரலில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பெங்களூரில் SMVT இங்கே கட்டிகிட்டு இருக்காங்க. வாங்க இப்போ நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். ஸ்டேஷன் வெளியவே செம்ம கூட்டமாக இருந்துன்னு பார்த்தா உள்ளேயும் செம்ம கூட்டமாக இருக்குது. என்னால் சரியாக பேசக்கூட முடியல. கிளென்லினஸ்னால் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது. நன்மோ ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட் மாதிரி இருக்கும், ஏசிலாம் இருக்கும்னு நினச்சி பார்த்தா அதில் எதுவுமே இல்லை. ஏசி சுத்தமாக வேலையே செய்யல. மேலே வந்து IRCTCயோட ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ வாங்க நம்ம பிளாட்ஃபார்முக்கு போவோம். இந்த ட்ரெயினில் தாங்க நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். SMVT பெங்களூரு டு நாகர்கோயில் ஜங்ஷன், ட்ரெயின் நம்பர் 17235. நம்ம கோச் வந்து S10. வாங்க இப்போ நம்ம கோச்சுக்குள்ளே போவோம். SMVT மோசமானது காரணமே இந்த மாதிரி நிறைய நார்த் இந்தியன் ட்ரெயின்ஸ். மெஜாரிட்டியான ட்ரெயின்ஸ் கிளம்புறது பார்த்தீங்கன்னா நார்த் ட்ரெயின்ஸ் தான். टमाटर सूप, तकाली सूप, वेजिटेबल सूप, टमाटर सूप। டின்னர் வந்து நான் ஆன் போர்ட் கேட்ரிங்லேயே வாங்கிட்டேன். சப்பாத்தி வெஜ் கிரேவி தான் வாங்கியிருக்கேன்.
சாப்பிட்ட டின்னர் சூப்பராகவே இருந்ததுங்க. இப்போ நான் தூங்க போகிறேன். நான் காலைல ஏஞ்சி மற்ற ஷார்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறேன். குட் நைட். Early the next morning. குட் மார்னிங் மக்களே. டைம் வந்து இப்போ 5:15 ஆகுது. இப்போ தான் நான் ஏந்திச்சேன். பார்த்தா நம்ம திருநெல்வேலி ஜங்ஷனில் இருக்கோம். இன்னும் 2 hours இருக்குது நமக்கு ஜேர்னி டைமு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், சென்னை டு திருநெல்வேலி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நிற்குது. சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பி திருநெல்வேலி நேற்று நைட் வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி காலைல திருநெல்வேலியிலேருந்து சென்னை எக்மோர் 6 மணிக்கு கிளம்பி அங்கே எக்மோரில் 2 o'clock வந்து விட்டுரும். நேற்று ட்ரெயின் வந்து பெங்களூர்லேருந்து கிளம்பும் போதே லேட்டாக தான் 5 minutes டிலேயில் தான் கிளம்புச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 10 minutes earliயாகவே வந்துட்டோம். 5:25க்கு வர வேண்டியது இந்த ட்ரெயின் திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு. ஆனால் நம்ம 5:15க்கே வந்துட்டோம். ஸோ நல்லா ட்ரெயின் இங்கே ரொம்ப நேரமாக நிற்குது. ஸோ இப்போ வாங்க நம்ம நாகர்கோயிலில் வந்து டிலேயில் ரீச் ஆகிறோமா இல்லை சீக்கிரமாக ரீச் ஆகிறோமான்னு பார்க்கலாம். खरीदना बेचना पड़ा कैसा वो तो नहीं तो इतना बड़ा कुआ है कि भले गाले जाओ कोई आंती को घोड़ो बेच घोड़ो बैठा तो क्या बैठा करे घोड़ा में प्रॉफिट आवे प्रॉफिट आवे वेट करो बजे वो घोड़ा बेचना पड़ा घोड़ा बेचा बेचे कहीं गए वो जावे पीछे पैसे लगे जावे लाने पे 200 बेचा 200 दलाली लगी जाता की रापा வருது முன்னாடி வந்துச்சு. அதுதான் பார்த்தேன் டைட்டாக பிடிச்சி எடுத்துறேன்
நாகர்கோவில் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து இப்போ ஆட்டோ பிடிச்சி எங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். இதான் நாங்கள் தங்கியிருக்க ரூமு. இந்த ஹோட்டல் கரெக்டாக எங்கே இருக்குன்னா மீனாட்சி புரத்தில் தான் இருக்குது. அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1.5-2 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. சரிங்க, இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த ட்ராவல் விலாகில் சந்திக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விலாகில் சந்திக்கலாம். இங்கேருந்து நம்ம ஒரு சூப்பரான இடத்துக்கு போகிறோம். கன்னியாகுமரி பிளேசஸ், டூரிஸ்ட் பிளேசஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த ஒரு ட்ராவல் விலாகில் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.